இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. ஜாமீன் வழங்கிய போது அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை என நீதிபதிகள் விளக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம். ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் உத்தரவு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை திங்கட்கிழமை தெரிவிக்க செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யாகுமார் தாக்கல் செய்த மனுவை மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் தற்பொழுது எடுத்துள்ளது. அவருக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்பதை திங்கட்கிழமைக்குள் அவர் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட பொழுது மெரிட் அடிப்படையில் எந்த ஒரு உத்தரவுகளையும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும், குறிப்பாக அமைச்சராக அவர் பொறுப்பேற்பதாக தாங்கள் என்றும் எப்பொழுதும் கூறவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் உச்சநீதிமன்றமானது தன்னுடைய உத்தரவில் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடுமையான ஒரு கருத்துக்களை இன்று விசாரணையின் பொழுது நீதிபதிகள் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் பல்வேறு சாட்சியங்களை கலைப்பதற்கு முயற்சித்ததாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அதற்கான ஆவணங்களும் தங்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதனை கண்டுகொள்ளாமல் தங்களால் ஒருபோதும் இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சாட்சியங்களை இன்ஃபுளுயன்ஸ் செய்யவில்லை என்று எவ்வாறு கூற முடியும்? உங்கள் தரப்பு என்பது சாட்சியத்தை இன்ஃபுளுயன்ஸ் செய்திருக்கிறது. நீதிமன்றத்திற்கு சாட்சி வரவில்லை என்றால் அவர்கள் இன்ஃபுளுயன்ஸ் செய்யப்பட்டதாகத்தான் அர்த்தம் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு சாசன பிரிவு 21 மீறப்பட்டதன் அடிப்படையில் மட்டுமே செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் அவருக்கு மெரிட் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை நீதிபதிகள் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் கூடுதல் அவகாசம் என்பது தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த ஜாமீன் விவகாரத்தில் முடிவெடுப்பதற்கான அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கபில் சிபல், அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு கபில் சிபல் முன்வைத்த நிலையில் அதனை ஏற்று தற்பொழுது கூடுதல் அவகாசம் திங்கட்கிழமை வரை வழங்கி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு அமைச்சராக அவர் தன்னுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி குற்ற செயல்களில் அவர் ஈடுபட்டதற்கான ஒரு ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள் இது போன்ற ஜாமீன் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளை அரசியல்வாதிகள் ஒரு துச்சமாக கருதாமல் அவர்கள் போக்குக்கு செயல்பட்டுக் கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வது, இந்த விவகாரத்தில் தாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி அபய் ஓகா தற்பொழுது தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இதற்கு முந்தைய உத்தரவுகளை புறம்பட்டு வெறும் அரசு சாசன பிரிவு மீறப்பட்டதன் அடிப்படையில் மட்டுமே அந்த உத்தரவுகளை ஜாமீனை வழங்கியது என்பது ஒரு தவறு என்ற ஒரு கருத்தை நீதிபதி இன்றைய விசாரணையின் பொழுது தெரிவித்திருக்கிறார். இதற்கு மேல் கூடுதல் கால அவகாசம் என்பது வழங்கப்படாது, பதிலளித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான கருத்தை நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு அந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய அமைச்சர் பொறுப்பு வேண்டுமா அல்லது விடுதலை வேண்டுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான உத்தரவை நீதிபதிகள் இன்று தற்பொழுது பிறப்பித்திருக்கிறார்கள். சுசித்ரா, அதே நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல இந்த வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதையும் நீதிபதிகள் நிராகரித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? நிச்சயமாக, அதாவது இந்த வழக்குடைய விசாரணை என்பது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் கூடுதலாக நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அவர் அமைச்சராக உள்ளார். நடப்பு அரசின் ஒரு அமைச்சராக அவர் இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் இந்த அரசாங்கம் முடிவடைய உள்ளது, தேர்தல் வர உள்ளது என்ற ஒரு கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது இந்த விசாரணை என்பது தேவைப்பட்டால் அண்டை மாநிலத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கு விசாரிக்கலாம் என்ற ஒரு கோரிக்கையை செந்தில் பாலாஜி தரப்பானது இன்று முன்வைத்த நிலையில் அதற்கு நீதிபதிகள் கடும்
மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் என்பது நமக்கு தங்களுக்கு தெரியாது, ஆனால் உத்தரவுகள் என்பது எங்களுக்கு முன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்கள் அடிப்படையில் மட்டுமே பிறப்பிக்கப்படும். அதனை மீறி இது ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் இன்று பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் கிடைப்பது என்பது எவ்வளவு கடினமானது என்பது தெரியும். இது போன்ற தேவையற்ற கோரிக்கைகளை செந்தில் பாலாஜி தரப்பு முன்வைத்து வருவதாக நீதிபதிகள் கடும் கண்டனத்தையும் இன்றைய விசாரணையின் பொழுது செந்தில் பாலாஜி தரப்பிற்கு முன்வைத்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்முவில் இருந்த 35 தமிழர்கள் தங்களது பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்து டெல்லி திரும்பினர். இன்றிரவு சென்னைக்கு அனுப்பி வைக்க தமிழக அரசு ஏற்பாடு. நாட்டின் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்க டெல்லியில் இன்று மாலை கூடுகிறது மத்திய அமைச்சரவை. முப்படை தளபதிகள் பங்கேற்க இருப்பதாக தகவல். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தை தற்காலிகமாக மூட திட்டம். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை. போலீசாருக்கு வார விடுமுறை வழங்க கோரிய வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. அரசாணை பிறப்பிக்கும் முன் நடைமுறை சிக்கல்களை ஏன் ஆராயவில்லை என உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி கேள்வி. பெண்களை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. சுமோட்டோவாக வழக்கை விசாரணைக்கு எடுக்க தலைமை நீதிபதிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பரிந்துரை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை. வெயில் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளை ஆட்டுக்கு கருப்பு டை அடித்து விற்பனை. தண்ணீர் கொண்டு கழுவிய போது வெளுத்த உண்மை. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம். மாநகராட்சி அலுவலகம் எதிரே 3வது நாளாக ஆர்ப்பாட்டம். அசாம் மாநிலம் பாராமாவில் பூங்கா அருகே 12 அடி நீள ராட்சத மலைப்பாம்பு. வனத்துறையினர் போராடி பிடித்ததால் மக்கள் நிம்மதி. ஹவாய் தீவில் தீப்பிழம்பை கக்கத் தொடங்கிய எரிமலை. நெருப்பு நீரூற்று போல எரிமலை குழம்பு வெளியேறிய காட்சி வெளியானது. அமெரிக்காவின் நியூஜெர்சியில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீ. ஏராளமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய நிலையில் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராட்டம். இந்த சீசனில் சரியாக விளையாடாத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வரும் ஆட்டங்களில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறும். போட்டிகளில் வெற்றி தோல்வி சகஜம்தான் என்றும் சிஎஸ்கே அணியின் மேலாண் இயக்குனர் விஸ்வநாதன் பேட்டி. The team is a நல்ல team. Players are very good players. Definitely they will do well. They are giving their best. இந்த மேட்ச் நல்லா ஆடுவாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. கேம்ல வெற்றி தோல்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த வருஷம் நமக்கு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் சரிவு. தொடர்ந்து உயர்ந்து வந்த விலை சற்று குறைந்ததால் மக்கள் நிம்மதி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சென்செக்ஸ் 80,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாகி இருக்கிறது. 4 மாதங்களில் முதன்முறையாக தற்போது 80,000 புள்ளிகளை தாண்டி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. விவரங்கள். இந்திய பங்குச் சந்தைகள்ல தொடர்ந்து 7வது வர்த்தக நாளாக ஏற்றம் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 520 புள்ளிகள் உயர்ந்து 80,116 புள்ளிகளாக உள்ளது. இது கடந்த டிசம்பர் 2024 பிறகு முதல் முறையாக 80,000 புள்ளிகளை சென்செக்ஸ் தொட்டிருக்கிறது. அமெரிக்க பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட ஒரு சாதகமான சூழல் காரணமாகவே இந்திய பங்கு சந்தைகளிலும் ஒரு ஏற்றம் காணப்படுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சங்கள், அமெரிக்க பங்கு சந்தைகள் நேற்று பெரிய அளவில் வீழ்ந்தன. இதற்கு அமெரிக்க பெடரல் ரிசர்வின் தலைவராக உள்ள ஜெரோம் பாவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்ய இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியானது. அதுவே ஒரு பிரதானமான காரணமாக இருந்தது. இந்த நிலையில் ஜெரோம் பாவலை நான் பதவி நீக்கம் செய்ய போவது இல்லை என்று டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இதன் எதிரொலியாக அமெரிக்க பங்கு சந்தைகள் பெரிய அளவில் மீண்டுள்ளன. இதன் காரணமாகவே இந்திய பங்கு சந்தைகளிலும் ஒரு பெரிய ஏற்றம் காணப்படுகிறது. ஐடி நிறுவன பங்குகள் 4 விழுக்காடு வரை ஏற்றம் கண்டிருக்கின்றன. குறிப்பாக HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா உள்ளிட்ட நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபத்தை இன்று பதிவு செய்திருக்கின்றன. மேலும் 80 நிறுவனங்கள் கடந்த ஓராண்டில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிருக்கின்றன. ஆஸ்ட்ராஜெனகா, பாரதி ஹெக்ஸாகாம், JK சிமெண்ட், HDFC உள்ளிட்ட 80 நிறுவனங்கள் கடந்த ஓராண்டில் இல்லாத வகையில் 52 வாரங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டிருக்கிறது பாலவேல். இதனால் பங்குச்சந்தைகளில் தொடர்ந்து 7வது நாளாக ஒரு பெரிய சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஒரு அச்சம் நிலவுவதன் காரணமாக விமானத்துறை மற்றும் ஹோட்டல் துறை பங்குகள் மட்டும் இன்று குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு சரிவை கண்டிருக்கின்றன. மற்றபடி அனைத்து பங்குகளும் ஒரு பெரிய லாபத்தையே பதிவு செய்திருக்கின்றது பாலவேல். விவரங்களுக்கு நன்றி ராஜா.